ஓகே, வெல்கம் டு ஏர்ன் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன். இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு நம்ம கூட 2 கெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கெஸ்ட் மிஸ்டர் மாதவ் குமார் எல்ஆர், who is a registered mutual fund distributor, double MBA, one from XLRI and another one from University of Madras. Having a experience around 25 years, worked in various broking house, insurance company, and currently an independent mutual fund distributor. Welcome, sir. Thank you. Thank you for having me here. Yeah. Next, Mr. Sadish Kumar, Director of SATS Ventures and Nurtures Private Limited. He is also having a experience of 15 years in portfolio management and direct equities. Welcome to the show, sir. Yes, pleasure to be here. Thank you so much. Thanks for being here. Yeah. Okay. ஸோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, மேபி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண கெஸ்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் வந்து டைரக்ட் ஈக்விட்டிஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் அ ப்ராடர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஷியல் அசெட் கிளாஸஸ், வேரியஸ் கிளாஸஸ். கரண்ட்லியாக வந்து சார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ ப்ரொடாமினன்ட்லி சார் வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே சார், வீவர்ஸ்க்கு முன்னாடி எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் நல்ல பீக்கில் இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹை கிட்டத்தட்ட. ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து அதை இப்போ லிட்டரலாக சொல்கிறேன்னா ப்ராஃபிட் புக்கிங் நான் பண்ணலாமா அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. இப்போ இதை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் ஆகுது சார்? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். மார்க்கெட் பீக்கில் இருக்கிறதுன்றது ஒன்று, மார்க்கெட் வந்து லோவில் இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒன்று. வாட் ஒன் ஹேஸ் டு ஆக்சுவலி லுக், என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் தே க்ளோசர் டு தேர் கோல்ஸ். இப்போ வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் 1 இயரில் இல்லை நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் வந்துட்டு ஐ எம் க்ளோசர் டு மை கோல், என்னோட ஒரு சைல்டு எஜுகேஷனுக்காக நான் போட்டு வச்சுருக்க பணம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நத்திங் ராங் இன் மூவிங் தெம் இன் டு சேஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். ஆர் இப்போ இல்லை எனக்கு அனதர் 5 years 7 years ஐம் கோயிங் டு ஸ்டே இன்வெஸ்டட் பிகாஸ் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் அவ்வளோ வருஷம் இருக்குது, ஆர் எனி அதர் கோல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற போது யூ கேன் ஆக்சுவலி கண்டினியூ பிகாஸ் ஸ்டேயிங் த கோர்ஸ் வில் ஃபெச் யூ மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் ஒன் ஹாஸ் டு வியூ. இது வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுன்றதை விட நம்மளுடைய லைஃப் சம்மந்தப்பட்டது. இது ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு லேட் டு வி நீட் த மனி. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க. எக்ஸாக்ட்லி சார். அதாவது நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறோம் அப்படின்னா நம்ம வேர் ஆர் வி கோயிங்? ஆர் வி கோயிங் டு ஹைதராபாத் ஆர் வி கோயிங் டு சிங்கப்பூர்? வி நோ த டெஸ்டினேஷன். அந்த மாதிரி எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளோட நீட்ஸை வந்து மேப் பண்ணிக்கிறோம் அதில். ஸோ நம்மளோட நீட்ஸை வந்து மேப் பண்ணி நம்ம பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் டெசிஷன் எடுக்கணுமே தவிர மார்க்கெட் ரிலேட்டடாக அஃப்கோர்ஸ் யூ கேன் டேக் கால்ஸ், பட் தென் தேவைன்னா எடுக்கலாம். ஓகே, பட் எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, another 20 years I have, another 10 years I have அப்படின்ற பட்சத்தில் certainly it is not required to book profits. You can continue. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் மேலே போயிடுது அப்படின்னாக்கா we are missing out there. ஸோ அதனால் and nobody will be able to predict markets அப்படின்றதுனால ஓகே generally. So it is better to stick to our own goals. ஓகே, தேங்க் சார். இப்போ கிட்டத்தட்ட அதே கொஷின் தான் உங்களுக்கும். ஸோ நீங்கள் ஈக்விட்டியில் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க சார் உங்களுக்கு? ஈக்விட்டியில் சார் ஸ்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு தான் சார் இருக்குது. எவ்ரி 4 years வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், 4 to 5 years வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேப் இன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் நீங்கள் கொஞ்ச நாள் சேவ் பண்ணலாம். ஏன்னா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மார்க்கெட் வந்து ஹை வந்திருக்கு, ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு கேட்டேன்னா லார்ஜ் கேப்பில் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் எதுவுமே ஏறலை. ஸோ எல்லாமே வந்து இன்னும் ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்குலாம் நான் ஸ்டாக் சொல்லக்கூடாது.
பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மேஜர் லார்ஜ் கேப்லாம் வந்து இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்மால் கேப்பில் எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு இப்போ நீடட் சார் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ நீடட் பெட்டர் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிரின்சிபலை ரெக்வயர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு மேக்ஸிமம் வந்து பட் ஸ்டில் இன்னும் மேலே க்ரோத் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கேப்ஸ் கம்பெனிஸ்லாம் பர்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதோட ரீசெண்டாக எடுத்து நீங்கள் வந்து இப்போ ரெவன்யூஸ் பார்த்தாலும் சரி, இல்லை இபிட்டாவை பார்த்தாலும் சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்ரெடி வந்து நிறைய கேபிட்டல் குட்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பென்ஷனோட ரிட்டர்ன் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து மார்க்கெட் வந்து இப்போ அந்த இண்டஸ்ட்ரி வைஸில் வந்து நம்ம ஸ்டேபிலிட்டியாக வந்து குளோபலாக வந்து இந்தியாவை தான் கன்சிடராக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈவன் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் கவர்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரீசெண்டாக டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பியூசி கம்பெனிஸ் எல்லாருமே மேஜராக சொல்லுவாங்க, பியூசி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா கவர்மெண்ட் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க மாட்டாங்க, டிவிடெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கூட இப்போ வந்து ஸ்டார்ட் பர்ஃபார்மிங் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ரைட் டைம் ஃபார் அகெயின் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் சொல்லுவாங்க. இல்லை, என்னோட கேள்வி அடுத்த கேள்வி நான் அதான் வைக்கலான் இருந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, இப்போ எக்ஸிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்போ அது இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? நீங்களுமே கூட இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து திருப்பி இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னும் வந்து ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் வந்து ஓப்பன் அப்பே ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இது இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்க தான் செய்யும் தவிர நீங்கள் இப்போ எக்ஸிட் ஆகிட்டு ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களோட பிளான் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுறது ப்ராப்ளமே இல்லை. இப்போ மார்க்கெட் இறங்குற டைமில் பை பண்ணிக்கணும், ஏறுற டைமில் நம்ம வெறும் வேணால் நம்மளுக்கு சேஃபர் ஜோனில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா பாதி காசு வந்து நம்ம ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல்ஸை மட்டும் ரெக்வயர் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் கூட அகெயின் பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபியில் தான் போட போகிறீங்க மேக்ஸிமம். அதில் போடுறப்ப லம்சமில் போடுறது வந்து பெட்டர் ஆப்ஷனே இல்லை. எஸ்ஐபியில் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு யூனிட்ஸ் கால்குலேஷன்ஸில் வரும். அதை வந்து நீங்கள் வந்து அதர் இதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இருந்த ஹோல்ட் பண்ணுறோம் லாங் டேர்மில் எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் எடுக்க போகிறோம் அப்படின்றவங்க இந்த மார்க்கெட்டில் வந்து இன்னும் அதிகமாக வாங்குறது தான் அதிகமாக. ஆனால் வந்து போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சேம் அதே கொஷின் தான். மை வியூ அகைன் யூ மஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட். ஏன்னா நம்ம வந்து ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்கிறோம். ஆல் டைம் ஹை அப்படின்றது ஐ திங்க் எப்போவுமே ஆல் டைம் ஹை தான். ஓகே, ஆல் டைம் ஹைலேருந்து வி கோ டவுன் அப்படின்னாலுமே வி ஸ்டில் ஹிட் ஆல் டைம் ஹை பிகாஸ் மார்க்கெட் வாஸ் அட் 20,000 30,000 40,000. ஓகே, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இட் கீப்ஸ் சோரிங் ஹை. ஸோ வென்ன்றது தான் வி டோன்ட் நோ, பட் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்ஸ் வில் keep going high only because macros are very conducive today. Okay. Macros conducive அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா market cap keeps swelling because our GDP from a 3 trillion நம்ம வந்துட்டு we are heading towards 5.5 6 trillion. Maybe in the next 7 years that is what is projected. Okay. Right? GDP மேல போகும்போது of course the market cap is going to get bulged. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா we should definitely stay invested அப்படின்றது வந்துட்டு என்னுடைய ஒரு பர்சனல் கருத்து. ஓகே ஓகே. ஸோ கீப் ஆடிங். ஓகே. ஸோ ரெண்டு பேருடைய கருத்துமே இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா கீப் இன்வெஸ்டிங் அப்படின்றது தான் ரெண்டு பேருடைய கருத்தாகவே இருக்குது. ஸோ இப்போது வியூவர்ஸும் வந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஓகே, இப்போ ஒரு வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் மை டவுட் இஸ் இன் ஃபியூச்சர் வாட் டைப் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ஹைலி பூம் which is the best SGP or stock holding in long term basis? இப்போ கரண்ட் சினாரியோவில் என்னென்னா சார், இப்போ நம்ம இந்த ஐடி செக்டார்ஸ் இருக்குல்ல சார், ஐடி செக்டார்ஸ் வந்து இன்னும் வந்து பெருசாக வெறும் ஸ்மால் கேப்ஸ் மட்டும்தான் நல்லா மூவ் ஆயிருக்கு. லார்ஜ் கேப் ஐடி செக்டார்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஸ்டில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் ஃபர்தராக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அது இல்லாமல் லார்ஜ் கேப் செக்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைபேக் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விப்ரோ பார்த்தா விப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% அக்செப்டன்ஸ் ரேஷியோவில் இது பண்ணாங்க.
ஸோ உங்களுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடி செக்டரை ஹோல்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் தான் வரும் தவிர இன்ஃபோசிஸும் ரெகுலராக பைபேக் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இன்ஃபோசிஸில் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிவிடெண்ட்டு, அதுக்கப்புறம் போனஸு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஐடி செக்டர்ஸில் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பியூசி கம்பெனிஸ்லாம் ஸ்டில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ ஆல் தி பியூசி கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனிஸ் நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதில் வந்து இன்னும் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அடுத்த பூமிங் வந்து பெருசாக இருக்க போகிறது என்னென்னா பியூசி செக்டார்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா பேங்க் ஆல்ரெடி நல்லா பூம் ஆகிடுச்சு. பேங்க்கில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து 52 வீக் ஹை அந்த லெவலில் தான் இருக்குது. பட் நீங்கள் பியூசி செக்டார்ஸில் ஸ்டில் 52 வீக் லோ அண்ட் வந்து ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ் தான் அடுத்த ஒரு பெரிய பூமிங்குள்ளே வர செக்டார்ஸராக இருக்கும் சார். ஓகே ஓகே சார், இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஷின் வந்துட்டு, நான் வந்து எஸ்ஐபி பெஸ்ட்டா இல்லை லம்சம் பெஸ்ட்டா, இல்லை எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் பேசிக்காக எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே இருக்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கும். இது நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க சார்? எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல் கொஷின். ஸோ ரேபிட் ஃபயர் கொஷினாக இருந்தால் இதுக்கு ஆன்சர் வந்து போத் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இப்போ போத் அப்படின்றத சொல்லிட்டேன். ஏன்றதை இப்போ சொல்கிறேன் நான். when we build portfolios, கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒன்று பில்ட் பண்ணுறோம். இன்னொன்று சேட்டலைட். கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு கார்பஸோ இல்லை உங்களுடைய சில்ட்ரனோட எஜுகேஷனோ, வாட் எவர் கேன் பி தி கோல்ஸ், ரைட், ஆர் நீட்ஸ், அது வந்து அதெல்லாம் கோர் போர்ட்ஃபோலியோ. அதை வந்து என்னால் வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு. ஆன் தி அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேட்டலைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இட் இஸ் ஹை ரிஸ்க் ஆக்சுவலி. தீமேட்டிக் கால்ஸ், செக்டர் கால்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்றது பார்க்கணும். எஸ்ஐபி இஸ் ஆல்வேஸ் அ குட் ப்ரொபோசிஷன். ஹேவிங் செட் தட் லம்சம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். சரி, மார்க்கெட் ஹையாக இருக்கே, கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லையோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லையோ நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு we can keep doing systematic transfer into equities, right? அதுவும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லம்சம் அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி யூ வில் ஹவ் டு ஃபாலோ சம்திங் கால்ட் அஸ் அசெட் அலோகேஷன். உங்களுக்கு உண்டான ரிஸ்க் appetite என்னன்றதை அசஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வில் டூ தட், ஆர் யுவர் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் whoever you are in touch with, they will do the risk tolerance assessment பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான அசெட் அலோகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் லம்சம் தாராளமாக பண்ணலாம். மயம் இருந்ததுன்னா அது ஒரு 6 monthsக்கோ 1 yearக்கோ நம்ம ஸ்டாகர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் லம்சம் இஸ் அ குட், சர்டன்லி அ குட் ஐடியா. பண்ணிவிட்டு எஸ்ஐபி பண்ணுறது இஸ் ஈவன் மோர் அ பெட்டர் ஐடியா. பிகாஸ் எஸ்ஐபி gives you the comfort of capturing the markets in different points actually. So the answer is both. That is both. Correct. Thank you, sir. Sir, next, அடுத்த பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the best and safe way to invest in stock market? ஸோ பெஸ்ட்டு வேல வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சார். அவங்க வந்து ஒரு இப்போ லாங் டேர்மாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச செக்டாரில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சேஃபர் செக்டார். இப்போ ஒருத்தவங்க வந்து பதினச்சுக்கோங்களேன் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்காங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூவ் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஃபர்தராக அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஐடியில் இருக்காங்கன்னா ஐடியில் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும், எவ்வளோ ரிட்டென்ஷன் நடந்துகிட்ருக்கு, அதே மாதிரி எது க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த செக்டரை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆனுவல் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் 1 yearோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து குருட்டுத்தனமாக வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அதுக்கு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இப்போ ஈஸியாக போயிடலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சர்டன் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண. இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான மார்க்கெட் ஹையில் இருக்கிறப்ப நிறைய டீலிஸ்டிங் நடக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் பீரியடில் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன் மேஜர் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து
மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ ஏன்னா வந்து ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப சீப்பாக வந்து எக்ஸிட் ஆகணும்னு பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல கேஸில் நீங்கள் வந்து கொரோனா பீரியடில் வேதாந்தா கொடுத்தாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல சரிங்களா. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து லாஸ்ட் வீக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிகே ஹெல்த் கேர் உங்களுக்கு தெரியும், சவுத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து டிடிகே வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்தா கொஞ்சம் கம்மியான இதில் எக்ஸிட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி கம்மியான இதில் எக்ஸிட் கொடுக்கும்போது அந்த டீலிஸ்டிங் மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அகெயின் வந்து மேலே தான் போனீங்க. ரீசெண்டாக வேதாந்தா கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் 80 ரூபி 120 ரூபீஸில் எக்ஸிட் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆஃப்டர் அந்த டீலிஸ்டிங் ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆனோன்னு அந்த ஸ்டாக்ஸ் மூமெண்ட் பார்த்தோன்னா எங்கேயோ வந்து பார்த்தோன்னா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து டீமர்ஜர்ஸ் நடக்கும், மர்ஜர் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து அக்வசிஷன் நடக்கும், டீலிஸ்டிங் நடக்கும். அதே மாதிரி எக்ஸஸ் கேஷ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் பைபேக் அண்ட் டெண்டர் பைபேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் லெவலில் அவங்க கொஞ்சம் தேடி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஈவன் அதுக்கு அடுத்தது பைபேக் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணனா கூட ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு, ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேஷ் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க, ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா அதில்? சர்டன்லி எஸ். இவி இந்த மாதிரி இவி இதுக்குன்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸே வந்துட்டு ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ குட் ஸ்பேஸ், எமர்ஜிங் ஸ்பேஸ். சர்டன்லி ஒன் கேன் லுக் அட் இட். பட் அகைன் நான் சொன்ன அந்த கான்செப்ட் தான், கோர் போர்ட்ஃபோலியோ, சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டர், ஸ்பெசிஃபிக் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும்போது உங்களுடைய மெயின் இம்பார்ட்டண்ட் கோல்ஸில் வந்துட்டு அதை அலோகேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. எஸ்பெஷலி டிஸ்ரப்டிங் ஒன்ஸ், பிகாஸ் இட் கேன் ரிமைன் மியூட்டட். ஓகே ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சம்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு தீம். இட் இஸ் கன்சம்ஷன்றது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் தேர் ஆர் சர்டன் கன்சம்ஷன்ஸ் லைக் கேமிங் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லலாம் இட் டிட் நாட் டூ வெல் ஆக்சுவலி, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங். ஸோ இட் டிட் நாட் டூ வெல். ஸோ சர்டன்லி நத்திங் ராங் இன் கெட்டிங் இன் டு தி இவி ஸ்பேஸ். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு allocation you can do it, but not the core allocation. It can be part of your satellite allocation. Okay, thank you. So next viewer என்ன கேட்டிருக்காங்கன்னா, how to find the booming stocks to invest? பூமிங் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் க்ரோத் ஸ்டோரிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், பிஐயில் இருக்கிற ஸ்டாக்ஸை கூட நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஃபர்தர் க்ரோத் வந்து இப்போ நீங்கள் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்காக பாருன்னா நீங்கள் பிஇ லோ பிஇ பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லோ பிஇயில் ஹை பிஇயில் இருந்தேன்னா ஆல்ரெடி அது வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது அப்படி கிடையாது சார். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா அதோட ஏர்னிங்ஸ் வந்து இப்போ தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வர அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் க்ரோத் ஸ்டோரி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்க ஸ்டாக்ஸு அதெல்லாம் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டும் ஆகாது. அடுத்தடுத்த ஸ்டேஜில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பூமிங் ஆகிட்டு தான் இருக்கும் தவிர ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக வந்து கீழே விழுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது சார். அதனால் அந்த செக்டார்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஐடியா இல்லை, என்னால் வந்து ஒரு 4000 ஸ்டாக்ஸுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு. ஏன்னா 4000 ஸ்டாக்ஸில் ஒரு 500 ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸோட ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். மேக்ஸிமம் அதை தான் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, அப்புறம் வந்து இந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ரமேஷ் தேவானி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இவர் இந்த குளோப் கேபிட்டல், அதுக்கப்புறம் இந்த ராஜஸ்தான் குளோப் கேபிட்டல், இவங்கள மாதிரி ஆளுங்களாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா. ஏன்னா அவங்களாம் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்ன கிடைக்குதுன்னா வந்து எஸ்எம்இ ஐபிஓஸ் வந்து நிறைய வந்து நல்லா இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட சவுத் இந்தியாவில் கூட ஒரு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கு சரிங்களா. அதனால் வந்து இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த செக்டார் எல்லாரும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது எஸ்எம்இ ஐபிஓஸ் அதிகமாக நம்ம வந்து, ஏன்னா அது வந்து பூமிங் வந்துட்டு இருக்கிற ஒரு செக்டாரு. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா 50 ரூபீஸில் லிஸ்டிங் ஆனால் சடனாக வந்து உங்களுக்கு வந்து 450, 500, 600, ஏன்னா வந்து அதோட சினாரியோஸ் வந்து கீப் பூமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அடுத்த லெவலில் திருப்பி வந்து மெயின் போர்டு ஐபிஓக்கும் வருவாங்க.
ஸோ அந்த மாதிரி செக்டார்ஸை வந்து நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து பெருசாக யாருமே இன்னும் கன்சிடர் பண்ணல எஸ்எம்இ ஐபிஓ சைடு. அதை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச செக்டார்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, உங்களோட சஜஷன் வந்து எஸ்எம்இ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமாம், எஸ்எம்இ வந்து நல்ல, ஏன்னா மைக்ரோ கேப் நீங்கள் ஆல்ரெடி ஸ்மால் கேப் நல்ல மூமெண்ட்ல இருக்கு. மைக்ரோ கேப் அகெயின் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இப்போ ரீசெண்ட் வர ஐபிஓஸ் எல்லாம் கொஞ்சம், அதுவும் உங்களுக்கு எஸ்எம்இ ஐபிஓஸ்ல பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஹை வேல்யூலையும் லிஸ்டிங் ஆகாது. ஐபிஓ ப்ராபப்ளி நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் நீங்கள் பிராண்டிங் கம்பெனியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாரும் பிராண்டிங் கம்பெனினும் அந்த சைடில் போகிறாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஒரு 500 கீழே வந்து அந்த டைமில் பேடிஎம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஒரு வேல்யூவேஷன் ஒரு கரெக்டான ஒரு சினாரியோ வரும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஐபிஓவில் சேஸ் பண்ணி வாங்குறாங்க, ஓவர் வேல்யூவில் வந்து எல்லாமே இருக்குது, அது இல்லாமல் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து கரெக்ட் ஆகணும். இப்போ எல்லா ஐபிஓவும் நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டவுன் த லைனில் மார்க்கெட்டோட வந்து ஒரு கரெக்ட் ஆகி ஒரு சினாரியோ க்ரோத் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சினாரியோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு வியூவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம வாங்குறது, ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, போத் ஹேஸ் இட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதில் வந்துட்டு மெரிட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சாவரன் கோல்டு பாண்ட் பண்ணும்போது, ஸோ ஆஸ் ஆஃப் நோ the government is giving 2.5% returns straight away returns. Okay, so discounted on the returns you are getting. அதுவும் இல்லாமல் when we actually exit அப்போ என்ன ப்ரைஸோ வந்துட்டு it is possible to get that advantage. என்ன டிமெரிட் வந்துட்டு ஃபிசிக்கல் கோல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து பியூரிட்டி, இன்னொன்று வந்துட்டு ஹோல்டிங் அ ஃபிசிக்கல் இது அப்படின்னு வரும்போது அதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்கு. ஸோ இது அகைன் வந்து என்ன தேவையோ அதை பார்த்து தான் பண்ணணும். பட் எஸ்ஜிபி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட். ஒன் மஸ்ட் இன்வெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கோல்டு அப்படின்றது வந்துட்டு அது ஒரு அசெட் கிளாஸ். ஈக்விட்டிஸ், ஃபிக்ஸ்ட் இன்கம், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், ரியல் எஸ்டேட், இதை மாதிரி நிறைய அசெட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அசெட் கிளாஸ். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு பண்ணும்போது சர்டன்லி பேப்பர் கோல்டு இஸ் மச் பெட்டர். சார், நெக்ஸ்ட் வீவர் என்ன, வாட் இஸ் வே டு அச்சீவ் த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இன் ட்ரேடிங்? ட்ரேடிங் வந்துட்டு எப்படி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக நான் வந்து பண்ணுறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது சார், செக்யூரிட்டியாக நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சார், அவங்க ட்ரேடிங் பண்ணணுன்ற இது அவங்க கேட்கும்போது ட்ரேடிங் தான் கேட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கல. சரி. ஸோ ட்ரேடிங் ட்ரேடராக நான் வந்து எப்படி சேஃபாக எப்படி ட்ரேட் பண்ணணும், சேஃபாக ட்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த சில டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் சார். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் சர்டன் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து 50 to 60% வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற டூல்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து மார்க்கெட் நியூஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சார். மார்க்கெட் நியூஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா எவ்ரிடே ஒன் நியூஸ் வரும், அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் வால்யூம் எப்படி இருக்குன்னு, அந்த ஸ்டாக்ஸோட வால்யூம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா வால்யூம் தான் வந்து ஒரு பெரிய கேம் பிளேயே உங்களுக்கு பண்ணும். நீங்கள் வால்யூம் பண்ணால் ஒரு சர்டன் பீரியடில் இப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் ஏறுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு வால்யூம் வந்து வந்துட்டுருக்கும். அது எய்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எஃப்ஐஐஸ் வந்து அதிகமாக வந்து பை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக, அதுக்கு தான் நீங்கள் வந்து எவ்ரிடே மார்க்கெட் அப்டேட்ஸ் கொஞ்சம் நம்ம ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சோன்னா, நீங்கள் எஃப்ஐஐ டிஐ எந்த அளவுக்கு பண்ணியிருக்க, இப்போ நேற்று கூட பார்த்தோன்னா டிஐ அதிகமாக வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏயோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்தோன்னா நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ இந்த சினாரியோஸை நம்ம ரெகுலராக வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிசன்ட்டோட ரிசல்ட் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இமீடியட்டாக இம்பாக்ட் வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு எல்லா ஐடி செக்டர்ஸ்க்குமே ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நியூஸ், இப்போ நீங்கள் பேங்க்ஸ் ரிலேட்டடில் பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஆர்பிஐ பாலிசிஸ் வரப்போ அந்த டைமில் வந்து அந்த ஒரு இம்பேக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக கொடுக்கும். ஸோ அதோட பேஸில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்னென்ன கம்பெனி அஃபெக்ட் ஆகும் நீங்கள் இப்போத்துலேயே நீங்கள் வந்து ட்ரேடிங் அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் மார்க்கெட் நியூஸை வந்து மார்னிங் ஒரு 7:30 ஒரு 8 o'clock நீங்கள் ரெகுலராக அந்த ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குளோபல் மார்க்கெட்டும் ப்ளஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டும், அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஆஃப்டர் 3:30 அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட ப்ளஸ் வந்து அந்த டூல்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும்.
ஸோ இந்த மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பை சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்கும் சில இதெல்லாம். அந்த சிக்னல் வந்து எதுக்காக கொடுத்துருக்குன்னா வால்யூமை பேஸ் பண்ணி தான். அகைன் நான் இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் நான் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன், இதை வந்து அப்படியே ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கலாக கொண்டு வர்றது தான் அந்த சிக்னல்ஸ். நம்மளோட பாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாஸை தான் வந்து திருப்பி அகைன் வந்து அது சிக்னலாக உங்களுக்கு வருது. சரிங்களா? அதை வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நியூஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். நெகட்டிவ் சினாரியோவா இல்லை பாசிட்டிவ் சினாரியோஸா அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே பண்ணனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டைமிங் நீங்கள் வந்து 9 to 9:45 நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த பீரியடுக்குள்ளே ஒரு சர்டன் ஸ்டாக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வெளியில் எக்ஸிட் ஆகிடணும். அடுத்த லெவலில் ஒரு 11 to 11:30 அந்த பீரியடில் ஜென்ரல் பீப்புள் எல்லாருமே வருவோம். அந்த பீரியடில் நீங்கள் கொஞ்சம் ஸ்கேல்பிங் ட்ரேடிங் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஒரு 12:30 1 o'clock. அந்த பீரியடில் கொஞ்சம் நீங்கள் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எஃப்ஐஐஸ் வருவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரேட்டில் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செக்யூர் அடித்தாலும் அடுத்தடுத்த லெவலில் மூவ்மெண்ட் வர்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம்ஸும் அதிகமாக வரும். இந்த வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபர் ஜோனில் நீங்கள் அதிகமாக பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி அப்பர் செக்யூர் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்க ஸ்டாக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இது பண்ணுறதோட ரெகுலர் வால்யூம்ஸ் இருக்கிற ஸ்கிரிப்டில் நம்ம அதிகமாக பண்ண ஆரம்பிச்சோன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இன்னொரு இது நான் சொல்ல மாதிரி இவி செக்டாரை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இவி செக்டாரில் இப்போ இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்டிவ் செக்டார்ஸில் பண்ணுறதுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கிற கம்பெனிஸு அவங்கள யாரெல்லாம் அந்த பெனட்ரேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நார்மலாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சூழ்நிலையாக இருந்துட்டு இருந்து அவங்க ஆல்ரெடி அக்வயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் லேண்ட் ராவல்ஸ் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து செப்பரேட்டாக வந்து டாடா டிவிஆர் இப்போ அதெல்லாம் வந்து மர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ மர்ஜர் வரப்போ ஃபியூச்சரில் வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வந்து நிறைய வந்து இவிஸ் கார்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ரோட் சேஃப்டியோட அதிகமாக வருது. அது இல்லாமல் இப்போ சார்ஜ் ஸ்டேஷன்ஸும் நிறைய இடத்துல வந்து அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் க்ரோத் வந்து அகெயின் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் அதை நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். கிரீவ்ஸ் காட்டன் ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எது வந்து அதிகமாக ஒரு அளவுக்கு வந்து அவங்க க்ரோத் ஸ்டோரியை எடுத்துகிட்டு போகிறாங்களோ பூமிங் பண்ணுறாங்களோ அந்த செக்டாரை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா இவி செக்டாரை பற்றி இன்வெஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லைனா அது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வேல்யூவாக சம்டைம்ஸ் வந்து அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் வந்து இன்னும் மூமெண்ட்டே கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னா வந்து உங்களுக்கு இவியோட சேல்ஸ் வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 5,000 10,000 பைக்ஸோ உங்களுக்கு வந்து கார் சேல் ஆனாலே பெரிய ப்ராப்ளம் ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கார் வர்றதும் உங்களுக்கு இமீடியட்டாக வராது. நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இன்னும் ரேஞ்சஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ பூமிங் ஆகிற இப்போ டேட்டா சயின்ஸு இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ரீசெண்டாக எம்எல் பற்றியோ ஐஓடியை பற்றியோ ஏஐ பற்றியோ இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் யாரெல்லாம் இதெல்லாம் வந்து பூமிங் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியான இது. அதே மாதிரி ஃபின்டெக் ஸ்பேஸில் யார் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாருமே ஸ்டடி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நியூக்ளியர் சாஃப்ட்வேர் மாதிரி வேணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் வந்து நியூக்ளியர் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட ஏன்னா அவங்களாம் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இந்த செக்டார்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமும் அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணுறப்ப அகெயின் வந்து அதில் ஒரு செட் ஆஃப் ரெவன்யூஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்களை ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே கொடுக்கும். குறிட்ட போக்கில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த ஒரு டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்களாலும் சரி, இன்ட்ராடேயில் நீங்கள் ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட டிசிப்ளின் இன்றைக்கி நான் வந்து 15 மினிட்ஸ் கால்னால் அந்த 15 மினிட்ஸ் காலோடு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான இல்லை. 1 டே எடுக்கிறேன்னா 1 டேயில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ளே பண்ண போகிறீங்க, ஒரு 15 டேஸ் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமிங்கை வந்து நீங்கள் இது ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் சார் ட்ரேடிங். சூப்பர் சார், ரொம்ப டீட்டெயிலாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. வீவருக்கு அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சார் இப்போது இன்னொரு வீவர் கேட்டிருக்காங்க, ஐ எம் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டிங் மை ஃபினான்ஷியல் கேரியர், இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் த ரைட் சாய்ஸ் ஃபார் மீ? அவரே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு, அப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னால் இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ண முடியுமா அப்படின்றது அவரோட 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே வீவர் தான் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இட்ஸ் அ மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டெசிஷன் அண்ட் வி மஸ்ட் கங்க்ராச்சுலேட் திஸ் பர்டிகுலர் இன்வெஸ்டர். இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் டு பீட் இன்ஃப்ளேஷன். ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 6 to 8%, ஓகே, அப்ராக்சிமேட்லி, சம்டைம்ஸ் இட் இஸ் 4.5% அந்த மாதிரி. ஜென்ரலாக ஒரு ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட் கிராசஸ் 10 to 12% in a very normal fund itself. Okay, I am not talking about the quartile 1 or top performing fund அப்படின்ற மாதிரி பேசலாம். ஒரு 7-year view, long term investingல போயிட்டாலே the returns are not guaranteed, but returns generally cross easily 10 to 12%. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்லையும் சரி, ஈக்விட்டிஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னாக்கா your staying power is very very important. You have to stay. நான் இந்த இயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there are so many people who are retiring in 2019, 2020. They wanted to put that money into equities அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்துட்டு மணி போடுறாங்க, பட் டியூரிங் அ கோவிட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் த மார்க்கெட் comes down, which means that liquidity போயிட்டு தப்பு, லிக்விடிட்டி இல்லை, நான் போட்ட பணம் இஸ் நாட் intact, it is gone down அப்படின்ற மாதிரி இருக்குன்னா liquidity is an issue at that time. என்னால் அந்த சுச்சுவேஷனில் இருக்க முடியுமா, கண்டினியூ பண்ணி கேன் ஐ ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்ற இன்ட்ராஸ்பெக்ஷன் தேவை. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக ரைட், ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தட் இஸ் ஆக்சுவலி அட்வான்டேஜ் ஆக்சுவலி. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். என்ன நீடுக்கு நம்ம க்ளோஸாக வரோமோ 1 இயருக்கு முன்னாடியே ரெவ்யூ பண்ணுங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு தேவையான கார்பஸே 1.5 கோடி 2 கோடி சேர்ந்துடுத்து சேர போகிறது அப்படின்ற பட்சத்தில் 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் பர்டிகுலர் ரிட்டையர்மெண்ட் பிளான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், we will move it into a very very safe fund actually, where the drawdowns are limited. Drawdowns அப்படின்னா downside risk வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு அப்சைடு மூவ்மெண்ட்ன்றது வந்து அதை விட டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எப்போ நம்மளோட தேவை, நீட்ஸ், கோல்ஸ், வி ஆர் க்ளோஸோ 12 months 18 monthsக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணி மூவ் யுவர் ஃபண்ட்ஸ். பட் ஃபார் பிகினர்ஸ், இன்வெஸ்டர் கேட்டதுக்கு, வியூவர் கேட்டதுக்கு த ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி அன் எக்ஸலண்ட் சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபர்ஸ். அண்ட் யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் யுவர் டைம். இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் யூ கேன் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம், பிகாஸ் வி ஹாவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், யூ ஹாவ் ரிஸ்க் அனலைஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க. ஓகே, ஸோ தே வில் டூ த ஜாப் தட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. சிம்பிள். சார் இந்த கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரு ஒர்க்கிங் உமன் கேட்டிருக்காங்க, ஹவு மச் ஆஃப் பர்சன்டேஜ் ஃப்ரம் மை சேலரி கேன் பி இன்வெஸ்டட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் இது, பட் எப்போவுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேவ் பண்ணுறதோட சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்ஸுன்றதோட ஒரு 30% யூ ஷுட் ஆல்வேஸ் சேவ். 30%. வென் யூ இன்வெஸ்ட் 30% அப்படின்னும் போது நான் சொல்றது ஓவரால் இட் கேன் பி நாட் ஓன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்ன்றது கிடையாது. there are so many investments. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு இதே ஒரு 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 பொன் குழந்தை, ஒரு டாட்டர் இருந்ததுன்னா சுகன்யா சம்ரிதி ஸ்கீம் கவர்மெண்ட் இஸ் ஆஃபரிங் ஃபேண்டாஸ்டிக் ஆப்ஷன்ஸ், அதில் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்கு ரைட், எல்லாத்துலேயும் பண்ணலாம். பட் ப்ரிடாமினென்ட்லி பர்சனல் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷுட் பி ஒரு 70-75% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி mutual fund, because that is one product that will beat inflation. Okay, others sometimes they beat, sometimes they don't beat actually. Okay, so that is the challenge actually. Okay, fine. So next weaver என்ன கேட்டிருக்காங்கன்னா, where can I learn knowledge about the stock market? ஸோ அது நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்கு
எங்கே நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கலாம் அப்படின்றது அவங்களோட அந்த வியூவரோட கேள்வியாக இருக்குது. ஸோ ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னு சார் நிறைய வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் நியூஸ் பேப்பர்லேருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்கனாமிக்ஸ் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு நிறைய ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்பர்டீஸ் வந்து ரெகுலராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ்ட்டை நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து கேபிட்டல் மார்க்கெட் புக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு ரெகுலராகவே கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சியை வந்து நீங்கள் ரெகுலராக நிறைய ஸ்டடி பண்ணலாம். பிஎஸ்சிக்குள்ளேயும் என்எஸ்சிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாரன் பஃபட்டோட இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டிங் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ வாரன் பஃபட்டோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ரெகுலராக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி ரன் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி ரன் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டருன்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒரு ட்ரேடராக பார்த்தோன்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ட்ரேட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸில் மணி கண்ட்ரோலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் வந்து நிறைய படிக்கலாம். இன்டர்நேஷ்னலை பற்றி நீங்கள் அதிகமாக பார்க்கணுன்னா இங்கே வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் கான்செப்ட் வைஸில் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிக்கெட் ஆப்பு, ஸோ அந்த வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். மார்க்கெட் மோஜோ இருக்கும். மார்க்கெட் மோஜோவில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் வெப்சைட்ஸை வந்து நீங்கள் நிறைய பார்க்கணும். அது இல்லாமல் பிளாக்ஸ் எல்லாம் நிறைய பிளாக்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு சினாரியோஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்பெனிஸை வந்து நீங்கள் A to Z இருக்கிற ஆனுவல் ரிப்போர்ட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகிட்டு இருக்குன்றது பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மேக்ரோ பற்றி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தான் இது படிக்கிறதுக்கு வந்து ஒரு டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலர் எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. ப்ரெசன்டேஷன், ப்ரெஸ் ரிலீஸு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே போய் நீங்கள் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் என்னன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும். நீங்கள் பெட்டர் வந்து பிஎஸ்சியே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரி செகண்ட்ஸ் யார் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இமீடியட்டாக இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் பை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ எவ்ரி குவார்ட்டர் 4 குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ரிசல்ட் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸாக எனக்கு கொஞ்சம் பார்க்கணுன்னா அனலிஸ்ட் கால் டிரான்ஸ்கிரிப்டை கொஞ்சம் நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்ச் பைட்ஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து அனலிஸ்ட் கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த அனலிஸ்ட் காலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டும் ஃபியூச்சரை பற்றியும் அவங்க வந்து நிறைய டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் செகண்டரி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு மணி கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் கிரிசில் ரிசர்ச் ரிப்போர்ட்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்கள இண்டஸ்ட்ரியல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பேங்க்ஸை பற்றி நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்பிஐயில் வந்து பாலிசி ரிப்போர்ட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து எவ்ரி குவார்ட்டர் கொடுப்பாங்க. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ரோ சினாரியோஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, இண்டஸ்ட்ரி என்ன சினாரியோ இருக்குது, இதெல்லாம் ஸ்டடி பண்ணல. இப்போ நான் சொன்னது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிறைய சோர்சஸ் இருக்குது அப்படின்றது, அதெல்லாம் அவங்க வந்து தனியாக கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றது வந்து சார் வந்து நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு வேல்யூ அடிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறையா ஃபோரம் இருக்குது. நிறையா சார் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாஸாக இருக்கலாம், நிறையா வெப்சைட்ஸ், ஈவன் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்ஸே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட ஒரே ஒரு வேல்யூ அடிஷன், நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் when it's coming for a investment, please take your own decision. இதுதான் என்னுடைய அட்வைஸ். சார் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஒரு இன்புட்? Excellent inputs from Satish. But my point here is, does the investor have so much of time? Okay, time irukku அப்படின்றபோது definitely it is a good thing one can do, but still I would suggest somebody, an investor, a serious investor, to be in the right hands of a good broking house when it comes to direct equities. And similarly in the case of mutual funds, be with the right investment advisor
or a mutual fund distributor. Take that, advice, take, that consultation. Because everywhere when we go to go for some legal work, we need an advocate's opinion. When you go for some, medical related, issues, we need a medical practitioner. Similarly, financial decisions, you need to be, in right hands. Because not every time, we can, இது DIY பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். But then, wealth, health is wealth ன்னு சொல்லுவோம். But try and, keep more wealth with you. Your health will improve actually. Right? 100% எவ்வளோ டிகிரிஸ் அப்படின்றது தான் ஒருத்தருக்கு வேரி ஆகும். Few people, maybe, they have 10 crores or 100 crores. After that, they are not, worrying about, wealth. Right? But people who do not, have that sufficient, money that is needed, அப்படின்னும்போது wealth, gives you, the right kind of, solution. So, please be in the right hands. That is what, I would love to, suggest here. Okay. நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அது கரெக்டான ஒரு உங்களுடைய அது புரோக்கராக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், கரெக்டான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான், இல்லை அவங்களோட அட்வைஸை எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் சாரோட சஜஷனாக இருக்குது. ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ நம்ம சவரன் கோல்ட் பாண்ட் பற்றி பேசணும். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ வந்து எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ்னு சொல்லி ஒன்று வருதுங்க சார். இப்போது எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க ஒரு வியூவர்ஸ். SGB இஸ் இன் வாக். அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயே கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. தட் இஸ் வாட் we would suggest, because நார்மல் ஸ்கீம்ஸில் போனீங்கன்னாக்கா இன்ஃபேக்ட் ஈவன் யுவர் லிக்விடிட்டி இஸ் மச் பெட்டர். லிக்விடிட்டி இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் டு somebody to withdraw it tomorrow, but then that liquidity is always there when you do the same investment through mutual funds. All kinds of investments can be done through mutual fund except unlisted, including golds, including bonds, corporate bonds, government bonds, gold, everything. So I would love somebody to stay invested in either SGB or in a mutual fund scheme that offers gold as an asset class. ஓகே, இன்னொரு அது சேம் இது மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ்ஐபியில் வந்து நான் 1000 rupees இல்லை 5000 rupees, ஹவு மெனி இயர்ஸ் we should invest for better return அப்படின்னு கேட்டிருக்காங்க. Answer is very simple. You should invest perpetually. Perpetually you should invest. Right? When I say கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. அதாவது கேப் டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. யூ கேன் டூ SIPs எவ்வளோ நாள் முடியுமோ பண்ணலாம். இன்ஃபேக்ட் வி கம் அக்ராஸ் சர்டன் ஒண்டர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக் கிளைண்ட்ஸ் ஹூ சே, சார் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் SIPs பண்ணுறோம். தென் தட் மணி அந்த கார்பஸை வச்சுட்டு மந்த்லி ஒரு இன்கம் அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிளானை ஸ்ட்ரக்சர் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, from there they still want to invest on certain schemes actually. Reinvestment பண்ணிட்டு இருக்காங்க. Exactly. So investment வந்து 5 years 3 years அப்படின்றது கிடையாது. It has to go on lifelong, perpetual. That is what we call it as perpetual investment. That is always a better option. ஓகே, லிட்டரலாக சொல்லணும்னா அவங்க என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் எது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் என்ன, இது 5 வருஷத்துக்கு அப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறமா இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானா அப்படின்றதான் வந்து இங்கே விஷயமா இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எவ்வளோ வருஷம் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்சுவலி ஒண்டர்ஃபுல் கொஷின். நம்ம வந்து ஒரு காரை ஒரு இக்னைட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன தேவை? ஃபியூவல், and then a spark, and then you also need air for combustion. அந்த ஏர் தேவை. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஐ எம் கிவிங் மை மனி, along with that I have to give time for the investments to grow. If you don't give time, you are taking a chance. Sometimes you will make money, sometimes but not every time. So we call it as a rolling return. Okay, last 3 years க்கு return எடுக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி 3 years அந்த மாதிரி நீங்கள் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இல் கிவ் a very clear picture actually, right? இன்னொன்று ஸ்டார்ட் early. Somebody who is planning the retirement from 20 years of age-க்கும் somebody who is planning the retirement from 30-க்கும் பார்த்தீங்கன்னா there is a lot of difference,
huge difference. Compounding, makes a difference. So particular viewer கேட்டதுக்கு சார் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு சிமிலராக ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க. என்னோட ஏஜ் வந்து 27. நான் எப்போ பண்ணலாம்? இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஸ்டார்ட் ஏர்லின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் வந்து 27 வயசு அப்படின்றாரு. இப்போ இது வந்து ரைட் டைமா சார்? ஃபேண்டாஸ்டிக் ஏஜ் டு ஸ்டார்ட். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஏஜ் டு ஸ்டார்ட். பிகாஸ் 35-40 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா we are not giving so much of time. இது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா it actually starts working after 7 years. The graph பார்த்தீங்கனாலே it is never like this. It is like this. All of a sudden, it goes up. நான் சொல்றது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஓட கிராஃப் சொல்றேன். So it takes 10 years to reach a crore அப்படின்னு வெச்சுப்போம். Another 5 years to reach couple of crores. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா all of a sudden it becomes 10 crores. That Chinese, is what is the power of compounding. Chinese bamboo story சொல்லுவாங்க. Exactly. Chinese bamboo story. You keep watering actually, right? So both the viewers, I think they are pretty young. They have asked, wonderful question to start early and maintain that, financial discipline. Okay. Financial discipline is very, very important. Okay. இன்னொரு விவர் என்ன கேட்டீங்கன்னா, என்னோட சேலரி 30,000, 10,000 வந்து அவர் லோனுக்கு பே பண்ணுறாரு, 10,000 இஎம்ஐ போயிடுது, 10,000 இருக்குது. இதை வந்து என்ன ஒரு சஜஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த இருக்கிற அந்த 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சஜஷன்ஸ், பெஸ்ட் அவென்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அகைன் நான் முன்னாடி சொன்னது தான், இந்த 10,000 எதுக்கு அப்படின்ற என்ன சார் ஏஜ் ஏதாவது போட்டிருக்காரா? இல்லை, ஏஜ் எதுவும் மென்ஷன் பண்ணல. earning 30,000 மேபி அவங்க பிகினர் இதாக தான் இருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் நோ ஸ்டார்ட் பண்ணவங்களா. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், when we get into the flight or a train, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத தீர்மானிச்சுட்டு தான் நம்ம கிளம்புறோம். ஸோ என்ன உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ன்றது எழுதுங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசினேன், சில்ட்ரன் எஜுகேஷன் பற்றி பேசினேன். பட் தெர் ஆர் கஸ்டமர்ஸ் ஹூ கம் அவுட் அண்ட் சே, சார் எனக்கு வந்து ஒரு ஆசிரமம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், வேர் ஐ வாண்ட் டு ஃபீட் லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி எப்போ பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு 7 yearsல ஐ வாண்ட் டு ஸ்டார்ட். ரைட்? ஸோ இப்போ 7 years அப்படின்றது தான் இஸ் அ டைம் தட் இஸ் அவைலபிள். 7 yearsல நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். 7 yearsல என்ன கோல் வேணாலும் இருக்கலாம் ஆக்சுவலாக. ரைட்? ஸோ அந்த மாதிரி we have to identify what is the investment horizon here. இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான அசெட் அலோகேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் சதீஷ் எடுத்துப்போம். ஹீ இஸ் அ வெரி ஹை ரிஸ்க் டேக்கர். ஐ ஆம் வெரி வெரி கன்சர்வேட்டிவ். Satish wants to retire say after 2 years. Now he has got some money. 2 வருஷத்துல பணம் எடுத்துருவார் அப்படின்னா, ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்தாலும் he can't invest in high risk funds. He has to invest in only moderate or conservative funds. ஏன்னா டைம் இல்லையே, 2 வருஷம் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால இந்த 10,000 rupees வந்துட்டு நம்மளுக்கு if you are crossing 5 years 7 years அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா we can go for moderate aggressive கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகலாம். அதில் அதுவும் மந்த்லி அப்படின்றதுலாம் தாராளமாக போகலாம். பட் ப்ளீஸ் ஃபாலோ அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் அப்படின்றது ஸ்டிக்கிங் டு ஃபிக்ஸ்ட் இன்கம். லைக் ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னாக்கா ஒரு அசெட் கிளாஸ். அது கார்பரேட் பாண்ட்ஸ், ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அந்த மாதிரி கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ரைட்? ஏன்னா தேர் ஆர் பீரியட்ஸ் when equities doesn't perform, this actually performs. டைவர்சிஃபை பண்ணணும். டைவர்சிஃபை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு தான் அசெட் அலோகேஷன். ரைட்? இப்போ நான் வந்துட்டு 50 years அப்படின்னா நான் வந்து 30% or 40% I might be doing in fixed income, which is otherwise called as debt. Right? So அது பண்ணுவோம். இதே சதீஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதீஷ் is 30 years அப்படின்னாருன்னா he doesn't need to do actually as much as 40% or 35%. He can just do 20%. So asset allocation is very important. A portion, a good part in equities, and again in gold, again in fixed income, அந்த மாதிரி asset allocation பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 10,000 rupees has to be split within different asset classes. Diversify it. ஓகே, தேங்க்யூ சார். இப்போது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வியூவர் கேட்டிருந்த அதே மாதிரியான ஒரு கேள்வி தான். இவங்க வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து காலேஜில் வந்து 3rd year படிச்சுட்ருக்கேன். நான் வந்து இந்த ட்ரேடிங்குள்ளார வரணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். And any tips or precautions should I know before start my journey? So good question, sir. So
ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து இப்போ அந்த ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா முதல்ல ட்ரேடிங் என்ன நடக்குது அப்படின்றத வந்து முதல்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ராடேனா என்ன, இன்ட்ராடே எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஸோ இன்ட்ராடேயில் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ, ஃபெயிலியர்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்றத முதல்ல வந்து அவங்க இது பண்ணிக்கணும். நம்ம எதை இப்போ ஹை ரிஸ்க் எடுக்க போகிறோமா இல்லை வந்து நம்ம மாட்ரேட்டாக போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் போகிறோமான்றது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரை பற்றி ஸ்டடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்றது வந்து ஒரு கோர்சஸ் இப்போ என்எஸ்சிலலாம் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் கோர்ஸ் இருக்குது. ஒரு ஜஸ்ட் அந்த கோர்ஸ் அவர் படித்தார்னாலே அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்க்கெட் அதுக்கடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் கோர்ஸ் இருக்குது. டெரிவேட்டிவ்ஸ் கோர்ஸ் படித்தாருனாலே அவருக்கு வந்து ஸ்வாப் ரேஷியோ, இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு இதில் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த மாதிரியான நிறைய வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன்னும் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முதல்ல இண்டிகேட்டர்ஸ், நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அந்த இண்டிகேட்டரோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்து இருக்குது, இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து இந்த டூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்ஐனா என்னன்றதை பார்க்கணும், பொலிஞ்சர் கேண்டல்னா என்னன்றதை பார்க்கணும், சூப்பர் ட்ரெண்ட்னா என்னன்னு பார்க்கணும். சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் என்ன, வால்யூம் எப்படி கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஸ்மால் கேப்ஸ்லாம் வால்யூமே இருக்காது. இப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட இப்போ வால்யூம் தான் அதில் வந்து ஒரு பெரிய வால்யூமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல நம்ம அதிகமாக வந்து இருக்குது அப்படின்ற மூலம் அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு மூலம் ஸ்டடி பண்ணும். அதில் எந்த அளவுக்கு அதிகமாக வால்யூம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்காக வந்து இப்போ வந்து ஒரு 30 ஸ்டாக்ஸ் இருக்குது ஒரு சென்செக்ஸ் ஸ்டாக்னா மெஜாரிட்டி ஆஃப் மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் அது வந்து உங்களுக்கு அந்த 30 ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ வருது. அதே மாதிரி தான் உங்களுக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இதெல்லாம் என்னென்னா உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் மார்க்கெட் கேப்பை, அதுக்கு அடுத்தது உங்களோட க்ரோத் ஸ்டோரி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் திருப்பி ஃபியூச்சர் ஆப்ஷனில் ஆட் பண்ணுவாங்க, டெலீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி 50க்குள்ளே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு இன்வெஸ்டராக அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட சஜஷன் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும். எவ்ரிடே வந்து அவங்க எக்கனாமிக்ஸ் டைமை படித்தாங்கனாலே ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அதுக்கான பாயிண்டில் வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சார் சொல்லியிருந்த பாயிண்ட் படி வந்து பார்த்தோன்னா ரெகுலரைஸ்டாக வந்து இப்போ போர்ட்ஃபோலியோ வேரியஸ் அசெட்ஸ் கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ஒன்லி ஒரே அசெட் கிளாஸை மட்டுமே இது பண்ணாமல் இன்சூரன்ஸில் கொஞ்சம் போடணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க இப்போ ஃபியூச்சராக அவங்க வந்து ஒரு அசெட்ஸ் வாங்கணும், ஒரு பில்டிங் வாங்கணும், அந்த மாதிரினாங்க ஒரு போர்ஷன் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடரில் பண்ணணும், கோல்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் டைரக்ட் ஈக்விட்டிக்குள்ளே போகணும். அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரேடிங்ன்ற கான்செப்டுக்குள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்களால வந்து வேரியஸ். அதுக்கப்புறம் ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்தாங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் கூட வந்து இயர்லி ஸ்டேஜில் ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு எது இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் ஒரு 10 ஸ்டாக்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் ஒரு 2 ஸ்டாக் மினிமமாக நீங்கள் சொல்கிறது நீங்கள் 10 அப்படின்றது ஒரு மினிமமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் டவுன் ஆகுதா ஸ்டாக்ஸ் வாங்கணும், ஏறும் போது வெயிட் பண்ணணும், திருப்பி மார்க்கெட் டவுன் வருதா கொஞ்சம் கரெக்ஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்ரி 6 மந்த் ஒரு கரெக்ஷன் இருக்கும், 1 மந்த் ஒரு கரெக்ஷன் இருக்கும், இயர்லி கரெக்ஷன் இருக்கும். இந்த கரெக்ஷன்ஸ் வரப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அடுத்த லெவலில் கம்பெனி. அதுதான் சொன்னார் ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன். எப்பயுமே அதான உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். மார்க்கெட் வந்து எவ்ரி 4 to 5 இயர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். லார்ஜ் கேப் வந்து எவ்ரி 2 இயர்ஸ் ரியாக்ட் பண்ணும். இந்த சினாரியோவில் கரெக்டான டைம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து இப்போ ஒரு இந்த அசெட் அலோகேஷன் பண்ணுறோமா, இது வந்து நம்ம கிட்ட இல்லைன்ற மாதிரி மறந்துடணும் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு நல்ல க்ரோத் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோஸ் வரும். கரெக்டான டைமில் அந்த டவுன் சினாரியோவில் இருக்கிறப்ப எல்லாருமே எக்ஸிட் ஆகிடும். இது வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்ல பூமிங்கில் வரும், ஐயோ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு பதில் இப்போ இந்த ஒரு சர்டன் போர்ட்ஃபோலியோ நான் 10 இயர்ஸ் நான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த காசை வந்து அவர் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அதை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த காசு தேவைப்படுது, அடுத்த 1 இயரில் தேவைப்பட போகுது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் அவர் வந்து பெட்டர் வந்து பார்த்தோன்னா வேற ஏதாவது ஒரு லிக்விட் இதில் பண்ணாருன்னா அந்த மாதிரி அதான் பாண்ட் மாதிரி இதில் போட்டு சேஃபர் ஜோனில் போகிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே சார், இப்போது இன்னொரு வியூவர் என்ன கேட்டாங்கன்னா என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, கரெக்டான எனக்கு இவர் தான் கரெக்டான ஃபினான்ஷியல் அட்வைசராக இருப்பார் அப்படின்றத நான் எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஷூர். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு
விஷயமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஏன்னா இதுதான் வந்து ஆரம்பமே. ஓகே, பிகாஸ் ஒரு இந்த சேயிங் இருக்கு இல்லையா, ஒரு டிகிரி ஷிப்பு திரும்பி போச்சுன்னா கூட சிங்கப்பூர் போகாது, வேற எங்கேயாவது போயிடும் அப்படின்ட்டு, டெஸ்டினேஷன் மிஸ் ஆகி போடும். அந்த மாதிரி ஹவு யூ ஹவ் டு செலக்ட் அப்படின்றது ஃபேண்டாஸ்டிக் கொஷின். அட்வைசர் நீங்கள் செலக்ட் பண்ணுறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணுறதோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபேமிலி அவர் புரிஞ்சுக்கணும், உங்களோட நீட் வந்து அவர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சுட்டு ஈ ஷுட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ், யுவர் ரிக்குவயர்மெண்ட். மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எங்கேயோ அங்கே யுக்ரைன் இன்னும் ரஷ்யா வார் நடக்கிறது, இந்த பக்கம் தாய்வான் நடக்கிறது, தாய்வான் இன்னொரு சைனா ட்ரைங் டு இன்வேட். ஓகே, அது எல்லாம் ஓகே, தட் இஸ் ஆல் சம்திங் ரிலேட்டட் டு த மார்க்கெட்ஸ். பட் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலர் பர்பஸ் என்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு மீட் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு ரிஸ்க் appetite உங்களுக்கு இருக்குது, வாட் இஸ் யுவர் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, யூ ஆர் தி ஏர்னிங் மெம்பர். ஓகே, டிபெண்டன்ஸ் 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, அண்ட் யூ ஆர் த ஒன்லி ஏர்னிங் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வுட் டெஃபினெட்லி கம் அண்ட் டெல் யூ, யூ வில் ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி பை கோயிங் ஃபார் அ டேர்ம் கவர். தென் உங்ககிட்ட இருக்கிற அந்த சேவிங்ஸ், இருக்கிற வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை நீங்கள் அந்த வெல்த்தை கன்சர்வ் பண்ணுறதுக்கு they will definitely guide you for some good health insurance, where in case of any hospitalization அந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா உங்கள் இருக்கிற பணம் போயிடக்கூடாது. ஸோ வெல்த் கன்சர்வேஷன் பண்ணுவாரா இந்த பர்டிகுலர் அட்வைசரோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அப்படின்றத பாருங்கள். அதாவது ஸ்டேஜஸ், யுவர் ப்ரொடெக்ஷன், ஓகே, சே கேஷ் ஃப்ளோஸ், ப்ரொடெக்ஷன், then comes your investments, then comes your real estate needs, then comes your will. The typical triangle pyramid, that's what we call it. So இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரா உங்களோட MFD. அதாவது meet 2-3 people, nothing wrong, because it's your money. உங்களோட ஹார்ட் earned மணியை வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இல்லையா. So somebody is going to help you do this. So உங்களை வந்துட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அதுக்கு வந்துட்டு ஆர் தே கிரியேட்டிங் அ போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்கீம்ஸ் தட் குட் ஹெல்ப் அச்சீவ் your needs. So in the goals, ஒரு கோல்ஸுக்குமே they have to map the schemes that they are giving actually. And score cardன்ற மாதிரி ஒரு அப்ரைசல் மாதிரி ஒரு half yearly once அந்த மாதிரி you can have a meeting, review meetings. எவ்வளோ தூரத்தில் இருக்கும் நம்ம கோல், என்ன requirement, right? They should also understand the macro, they should also understand the impact of inflation, right? So ultimately it is not just technical, it is also a person who is empathetic and who is also trying to understand, help you achieve your goals. It's like a financial coach actually for you. Right? So that would be my view. Okay, fine. So last question, நம்ம செஷன் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த லாஸ்ட் வீவரோட கொஷினோட நம்ம இந்த செஷன் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, now my son is 9 years old, which is the best for him to invest, SIP ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்குறாங்க. பட் ஆக்சுவலாக எஸ்ஐபின்றது வந்து ஒரு ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தானே. இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ பேட்டர்ன், இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் தான். பட் ஆனால் அவங்க கேள்வி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை பற்றின ஒரு இன்புட் கொடுக்க முடியுமா சார் உங்களுக்கு? தாராளமாக. எஸ்ஐபி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். லம்சம்ஸ் இருந்ததுனாலும் ரொம்ப சந்தோஷம் பண்ணலாம். பட் எஸ்ஐபி இஸ் அ wonder product actually. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், let us take one particular scheme. I am not going to name a scheme here. ஸ்கீம் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸ்கீம் எக்ஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இயர் ஆன் இயர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. 14% ரிட்டர்ன்ஸ் இயர் ஆன் இயர், ஒரு கேகர்னு சொல்லுவோம், காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 14% வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதே ஸ்கீமில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா, surprisingly it might not be 14, it might be even 16 or even more than that also. ஏன்னா மார்க்கெட் லோஸ்லையும் கேப்சர் பண்ணுவீங்க. சன் வந்து 9 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, விச் மீன்ஸ் தட் 21 அவரோட ஹையர் எஜுகேஷன் டெஃபினட்டாக அவர் எய்ம் பண்ணுவார். நம்ம எய்ம் பண்ணுறோமில்ல, டெஃபினட்டாக இந்த காலத்து கிட்ஸ் they do that. ஸோ இப்போ 21 - 9 எவ்வளோ இயர்ஸ் அப்படின்றத ஒரு பேட்டர்ன் போட்டோம். திஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ரைட்? இல்லை அவர் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்,
தாராளமாக பண்ணலாம். சின்ஸ் இட் இஸ் மோர் தேன் 7 years அப்படின்றனால யூ கேன் பி ஓவர் வெயிட் ஆன் ஈக்விட்டிஸ். ஓவர் வெயிட் ஆன் ஈக்விட்டிஸ் அப்படின்னு வரும்போது certainly you can look at some multi cap schemes which has all the category of stocks, small, mid, large, and even international stocks la invest pandra mutual funds irukku India la. In fact there are much better schemes. So அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். பட் அசட் அலோகேஷன் கி இதுலேயும் கொஞ்சம் ஃபிக்ஸ்ட் இன்கம் வச்சுக்கோங்க, இதுலேயும் லிட்டில் பிட் கோல்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் தட் வில் ஹெல்ப் யூ cushion your overall portfolio and downside risk வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ SIP is a beautiful solution for this 9-year-old kid. தேங்க்யூ சார். சரி, நம்ம கன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு கொஷின் சதீஷ் சார் உங்களுக்காக ஒரு கொஷின் வந்திருக்கு. ஓகே சார், திஸ் டைம் டாடா ஸ்டீல் வந்துட்டு நியூஸ் அந்த மாதிரி அதாவது நல்ல ஒரு நியூஸாக இல்லாத போதும் டாடா ஸ்டீல் ஸ்டாக் வாஸ் அப் பை 3%. மே நோ வை? ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இந்த ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான இப்போ சினாரியோஸ் இருக்குல்ல சார், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இந்த ரிலேட்டடில் வந்து ஏன்னா டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டீல் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஏறாமல் இருந்துட்டு. ஸோ அந்த கரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏறாத ஒரு பீரியடில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலராக 3% ஏறி இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே பார்க்கக்கூடாது. அந்த இண்டஸ்ட்ரியும் அந்த கம்பெனிஸும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்க்கணும்னா ப்ராபப்ளி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கண்டினியூஸாக டாடா ஸ்டீலில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது. அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் ஏறிச்சு அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரீசன். ஏன்னா நான் வந்து அதை வந்து ஓப்பனாக சில இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து ஓவர்வியூவாக வந்து இந்த மாதிரியான ஒரு ரீசன் தான் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்துருக்குன்னு அவங்க போய் பார்த்தாங்கன்னா ஏன் அந்த 3% ஏறி இருக்குன்றது தெரியும். ஏன்னா இது வந்து ரிசல்ட் சீசன். இப்போ இந்த செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுனால எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டோட வேலை வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு ஜூன் குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பாதி வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. ஸோ அந்த சினாரியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன் ரிசல்ட்டில் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கா, இப்போ வந்து ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா, இல்லை வந்து அவர் ஏதாவது ஒரு ஆர்டர் புக்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா, இல்லை எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து அது வந்து ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுவும் 3% மாதிரியான ஒரு சினாரியோஸ் எல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணான்றது தான் என்னோட பாயிண்ட். இப்போ இன்கேஸ் வந்து 20%, 30% நியூக்ளியர் சாஃப்ட்வேரில் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் 400 to அப் டு 1200 வந்தது. இப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவங்க கேட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா கன்சர்வேட்டிவ் அப்பர் செக்யூர் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்தது. ஏன்னா வந்து அது வந்து அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்றதுனால வந்து அவங்க சாஃப்ட்வேர் ரொம்ப நாளாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பூமிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 3% எல்லாம் வந்து அவர் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட். 3% நார்மலாகவே நடக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட் தான். அது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் அண்ட் ஏன்னா அது வந்து ஆப்ஷன்ஸில் இருக்க ஸ்டாக்கு, ஃபியூச்சரில் இருக்க ஸ்டாக்கு 3%ன்றது வால்யூமை பேஸ் பண்ணி ஈஸியாக. ஏன்னா வந்து ஒரு சின்ன மூமெண்ட் கம்மியானனாலும் ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 5% மார்க்கெட் கீழே விழுந்ததுனாலே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒன்று வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காகவே திருப்பி வந்து அகைன் வந்து அவங்க வந்து கேஷ் அவங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. 5%க்கு மேலே கேஷ் ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ எது நல்லா கொஞ்சம் கீழே கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டாக்ஸை திருப்பி அவங்க அகைன் பை பண்ணுவோம். அகைன் அதனால வால்யூம் வரும், அதனால கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு 3% பெருசா கன்சிடர் பண்ணலாம். 3%ன்றதுனால மட்டுமே அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்க வேணாம். ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்திருந்த நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.